ஐயா, இவர்களை நம்பி சென்னை இருக்கிறது. சென்னை சீரழிந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும். அதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு இந்தியாவில் முழுவதுமே பெருநகரங்கள் வேகமா வளருது ஐயா. பெருநகரங்கள் வேகமா வளரும். டெல்லியிலிருந்து, பூனேலிருந்து, ஹைதராபாத்திலிருந்து, பெங்களூரை பார்த்து ஒரு மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை, ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க ஐயா, குப்பை மாநகரமாக இன்னைக்கு மாறி இருக்கு. நேற்று நம்முடைய மத்திய அரசினுடைய தூய்மை இந்தியா 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார். ஆரம்ப காலத்தில் 43, 45, 47 இடத்துல இருந்த சென்னை இந்த ஆண்டு 199வது இடத்துக்கு சென்றிருக்கின்றோம். 199வது இடத்துக்கு 199. தமிழகத்தில் 5வது இடத்துல சென்னை இருக்கு. முதல்ல திருச்சி, 2வது கோயம்புத்தூர், 5வது இடத்துல சென்னை இருக்கு. 43 4 ஆண்டுகளுக்கு முன்பு, 45 3 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு சென்னை 199 இடத்துல இருக்கு. அதுக்கு காரணம் சொல்றாங்க, சென்னையிலே சென்னை வாசிகள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் 12% மட்டும்தான். அந்த குப்பையை திட மேலாண்மையில நாம் பிரித்தெடுத்து அந்த குப்பையை நம்ம சரி பண்றோம். வெறும் 12%. 88% குப்பையை சென்னையில என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம இருக்கும். இது காரணம் என்னங்க ஐயா? சென்னை என்கின்ற ஒரு நகரத்தை திமுகவினுடைய குடும்பம் தன்னுடைய இரும்பு பிடியிலே பிடித்து வைத்திருக்கின்றாங்க. ஐயா, நான் கோபாலபுரத்து குடும்பத்தை பத்தி சொல்ல, உங்களுக்கு அதை பத்தி தெரியும். கோபாலபுர குடும்பத்தினுடைய தலைமுறை பேசுவதை பத்தி எனக்கு விருப்பம் இல்லை, அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். சவுத் சென்னை, தென் சென்னை எம்பி ஆரம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய தந்தை தங்கபாண்டியன், அவருக்கு தென் தமிழகத்திலிருந்து வந்தார். தங்கபாண்டியனுடைய மகன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர், அண்ணன் நிதியமைச்சர், தங்கச்சி தென் சென்னையுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன். மத்திய சென்னைக்கு வரும் தயாநிதி மாறன், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பேரன் முரசொலி மாறன் அவருடைய மகன். மத்திய சென்னை தயாநிதி மாறன் எப்பொழுதுமே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இங்கிருந்து தப்பிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, முன்னாள் திமுகவுடைய அமைச்சர், அவருடைய மகன். இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் 3 தொகுதிகள்ல 3 குடும்பத்தினுடைய எம்பிக்கள் இந்தியாவுடைய எந்த நகரத்திலும் இல்லைங்க. டெல்லியில கிடையாது, கல்கட்டால கிடையாது, பூனேல கிடையாது, பெங்களூர்ல கிடையாது, எங்கேயுமே. சென்னையில் மட்டும்தான் 3 தொகுதியும் ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருக்கு. தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க கையில, தயாநிதி மாறன் அவங்க கையில, கலாநிதி வீராசாமி அவங்க கையில. எப்படி இவர்களுக்கு சென்னையின் மீது அக்கறை இருக்கும்? எப்படி இவர்களுக்கு சென்னையை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு சென்னையை, ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு எப்படி இவர்களுக்கு பசி இருக்குங்க ஐயா? கண் முன்னால் நாம் வாழ்கின்ற ஊர் அழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த தலைநகரம், இத்தனை தலைநகர் இருக்குதுங்க ஐயா. இந்தியாவில் இத்தனை தலைநகர் இருக்கு, உலகத்தில் இத்தனை தலைநகர் இருக்கு. வருஷத்துக்கு 10 நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, சீலையை மடிச்சுக்கிட்டு, வருஷத்துக்கு 10 நாள் குடத்தை வச்சுக்கிட்டு, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, வீதியிலே வந்து நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மாநகரத்தில் பார்த்திருக்கீங்களா ஐயா? சென்னையில் மட்டும்தான் ஒரு ஆண்டும் அது நடக்கும். ஒரு ஆண்டும் நடக்கும், எல்லா வருஷமும் நடக்கும். குறைந்த மழை பெய்தால் 3 நாள் வெளியே நிற்கணும், அதிக மழை பெய்தால் 10 நாள் வெளியே நிற்கணும், அதிகமாக மழை பெய்தால் 15 நாள் வெளியே நிற்கணும். இது நம்முடைய கடமைங்க ஐயா. இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது, மத்திய சென்னை என்பது நம்முடைய கடமை. நம் ஊரை சுத்தப்படுத்தி, நம் ஊரை மேன்மைப்படுத்தி, சென்னை வாசிகள் சென்னையிலே வாழ்வதற்கு தகுதியான ஒரு சென்னையை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் ஐயா. இதற்காக நாம் வேலை செய்யப்படும். 400 எம்பிக்களை தாண்டி வரும்போது தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் இருக்க போறாங்க. உங்களுடைய கடமையான உழைப்பினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக இருக்க போகுது. அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. சென்னையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறோம், சென்னையை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி சென்னை மக்களுக்கான சென்னையை நாம் உருவாக்க போறோம். அதனால நீங்க தயவு செஞ்சு நான் வச்சுக்கணும். எப்படி உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில மக்களுடைய அன்பை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுதுதான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்கும்.